என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் முல்லர். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புற காளியம்மன் கோவிலில் போன மாதம் அதாவது 26ஆம் தேதி ஒரு கல்லூரி ப்ரொஃபஸரோட குடும்பம் வழிபடுறதுக்கு வராங்க. அப்போதைக்கு அங்கே உள்ள செக்யூரிட்டியாக வேலை செய்யக்கூடிய அஜித்குமார்ன்ற அந்த இளைஞர்கிட்ட தன்னோட வண்டியை கார் பார்க்கிங்கில் விட சொன்னதாக சொல்கிறாங்க. இவங்க கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கு பிறகு அவங்க காருக்குள்ளே இருந்த 10 பவுன் நகை காணாமல் போனதாக ஒரு குற்றச்சாட்டு அந்த இளைஞர் மீது ஒரு பழி சுமத்துறாங்க. இதை காவல்துறை 27ஆம் தேதி அந்த இளைஞரை கூப்பிட்டு விசாரிக்குது. 27ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இளைஞரை அடித்து கொடூரமாக சித்திரவதை படுத்தி 30ஆம் தேதி அந்த இளைஞர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அந்த விஷயந்தான் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் அதிகமாக பகிரப்பட்டுக்கிட்டு இருக்குது. இதை பற்றி தான் இந்த காணொலி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முதல்ல காவல்துறைக்கு இங்கே கொஞ்சமாவது அடிப்படை ஞானம் இருக்குதா அப்படின்றத எங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா காவல்துறையிலே நல்ல அதிகாரிகள் மனிதாபிமானத்தோடு நடந்தக்கூடிய காவல் அதிகாரிகள் இருக்காங்க. ஆனால் இது போன்ற காட்டுமிராண்டியாக நடந்து கொள்ளக்கூடிய காவல்துறை அதிகாரிகள்னால எல்லா காவலர்களுக்கும் ஒரு அவப்பேர் உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. ஏதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அந்த கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். அதாவது திருப்பணத்தில் கூட மடப்புற காளியம்மன் கோவில் மிக பிரசித்தி பெற்ற கோவில். இந்த கோவிலில் கூட்ட நெரிசல் எப்போவுமே இருக்கிற வழக்கம். அதே போல் அங்கே செக்யூரிட்டியாக வேலை செய்யக்கூடிய ஆட்கள் தான் அஜித்குமார் என்ற அந்த 27 வயது கொண்ட இளைஞர். இவர் தென்காசி மாவட்டத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? சரி, இது என்ன தான் நடந்திருக்கும்? எதற்காண்டி இந்த காவல்துறைக்கு கொஞ்சம் கூட அடிப்படை ஞானம் இல்லாமல் இந்த வழக்கை பதிவு செஞ்சு இவங்க அடித்து கொண்டாங்க அப்படின்ற பற்றி இதை தெளிவாக பார்ப்போம். அதாவது இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா, இப்போ யாராக இருந்தாலும் சரி, எந்த குடும்பம் ஒன்று நகையை நம்மளோட கழுத்தில் அணிஞ்சிக்கிட்டு போவோம். அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், சிறுவராகட்டும், எல்லாத்துக்கும் அணிஞ்சு போவோம். அப்படி இல்லை அப்படின்னா வீட்டிலே லாக்கரில் வச்சு பூட்டிட்டு போவோம். சரிங்களா? எந்த ஒரு நகையுமே காருக்குள்ளே வச்சுட்டு போக மாட்டோம். எங்கேயாவது வீட்டிலேருந்து காருக்குள்ளேருந்து வரும்போது நகையை போட்டுக்குருவோம். காருக்குள்ளே இருந்து நாங்கள் கோயிலுக்குள்ளே போகும்போது இருக்கக்கூடிய நகையெல்லாம் கலட்டி காருக்குள்ளே போகும்போது யாராவது சொல்லி நம்ம கேட்டிருப்போம். இந்த அடிப்படை ஞானம் கூட இல்லாமல் அந்த இளைஞரை விசாரிச்சிருக்காங்க. அந்த காவல்துறை விசாரிக்கிறன்ற பேரில் கொடூரமாக முலாப்படியெல்லாம் அந்த இளைஞரோட கண் வாயிலெல்லாம் போட்டதாக சொல்லப்படுது. அதே போல் காலையில் நம்ம செய்தி பார்க்கும்போது கிட்டத்தட்ட கொடூரமான முறையில் அடித்து சித்திரவதைப்பட்டதாக நிறைய இடங்களில் காயங்கள் இருந்ததாக அந்த இளைஞர் படுகொலை செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க. இது சம்பந்தமாக 5 காவலர்களை 15 நாள் நீதிமன்ற காவலில் கைது செஞ்சுருக்காங்க மற்ற காவலர்கள். இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அந்த கோவிலில் 26ஆம் தேதி தான் பார்த்திங்கன்னா ஒரு கல்லூரி ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் வருது. வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியும்ல, அதாவது 10 பவுன் நகையை காரில் வச்சுருக்கேன்னு தெரியும். நீங்கள் என்ன மானாவுக்கு அந்த செக்யூரிட்டியை கொடுத்து வண்டியை பார்க் பண்ண சொன்னீங்க? அது எங்களோட முதல் கேள்வி. சரி, ரைட்டு, பார்க் பண்ண சொன்னோம்னு சொல்கிறீங்க. நகையை நீங்கள் போட்டு வந்தவங்க எதுக்கு பேக்குள்ளே வைக்கணும்? நீங்கள் எந்த நகை, அதாவது கை செயின் போட்டிருந்தாலும் சரி, கழுத்து செயின் போட்டிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் நெக்லஸ் போட்டிருந்தாலும் சரி, எது போட்டிருந்தாலும் கழுத்தில் தானே அணிஞ்சிட்டு போகணும். நீங்கள் 10 பவுனை நீங்கள் கொண்டு வந்ததே உண்மையா அப்படின்ற இங்கே கேள்வி எழும்புது. சரிங்களா? அப்போ ஒரு அப்பாவி இளைஞர், ஒரு பாமர இளைஞன், ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு இளைஞன் மீது ஒரு தவறான பழியை போட்டு ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன். அதாவது அந்த இளைஞரே கூட அந்த 10 பவுன் நகையை எடுத்தாருந்தோட வச்சுருப்போம். அப்போ அந்த 10 பவுன் நகையை தான் அந்த இளைஞரோட, அது எத்தனை லட்சம் ரூபா வரும்? இப்போ இன்றைக்கி ஒரு பவுன் 1 லட்சம் வருதுன்னு வைங்களேன். 10 பவுன் 10 லட்ச ரூபா வருமா? அந்த இளைஞனோட உயிர் 10 லட்ச ரூபா தானா? அப்போ மனிதாபிமானம் எங்கே போச்சு? இந்த காவல்துறைகிட்ட அந்த ஈவு இறக்கம்ன்றது கொஞ்சம் கூட இல்லையா? இதே காவல்துறையோட ஒரு உறவினர் இதே ஒரு குற்ற வழக்கில் யாராவது ஒரு பழி சுமத்தினா காவல்துறை இதே மாதிரி தான் நடந்துக்கிறீங்களா? அதாவது இந்த 5 காவலர்கள் மட்டும் கைது செஞ்சால் போதாது. முதல்ல இந்த பொய்யான வழக்கில் பதிவு செஞ்சால் இந்த ப்ரொஃபஸரோட குடும்பம் அவர் மீது மெயினாக பார்த்திங்கன்னா கொலை வழக்கு பதிவு செய்யணுன்றதை நாங்கள் இதில் கேட்டுக்கிறோம். ஏன்னா இவங்க தவறான ஒரு வழக்கு கொடுத்தனால தானே காவல்துறை விசாரிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுச்சு. இங்கே விசாரிக்கின்ற பேரில் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கு. அப்போ பொய்யான வழக்கு கொடுத்த அந்த ப்ரொஃபஸர் குடும்பத்திற்கு மீதும் காவல்துறை கொலை வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்றத இதன் வாயிலாக கேட்டுக்கிறோம். அதே போல் இறந்த அந்த இளைஞரோட குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் இழப்பீடு வரணும். அவங்க குடும்பத்தில் வேறு யாராவது ஒரு ஆள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அரசு வேலையும் கொடுக்கணும் அப்படின்றதையும் ஒரு கோரிக்கையாக இந்த காணொலியில் நாங்கள் வைக்கிறோம். நீங்கள் காவல்துறையா இல்லை காட்டு மிராண்டிகளா அப்படின்ற கேள்வி எங்களுக்கு எழும்புது. யோசிச்சு பாருங்கள், ப்ராக்டிக்கலாக யோசிங்க. இப்போ அந்த அம்மாவே ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குது. இந்த மாதிரி என் வண்டிகள் 10 பவுன் நகை இருந்துச்சு, நகையை காணோம், இவர் தான் எடுத்துருப்பான்னு சொல்லுது. அப்போ காவல்துறை என்ன கேட்கணும்?
ஏமா 10 பவுன் நகை கொண்டு வந்தோம்ங்கிறேன், ஒன்று கழுத்தில் போட்டுருந்துருக்கணும், இல்லை நீ வீட்டிலே வச்சுருக்கணும், காருக்குள்ளே வச்சுருக்கணும், பொய்யாமல் சொல்கிறேன், ஏமா அந்த ஆள் மேலே வந்து பொய் சொல்கிற அப்படின்னு முதல்ல அந்த காவல்துறை வந்து அந்த குற்றம் சொன்னாங்க இல்லையா, அந்த குடும்பத்தில் கேட்டிருந்துருக்கணும். அதை நீங்கள் முதல் விசாரிச்சுக்கணும். அதற்கப்புறம் இங்கே வாயா உண்மையாக இல்லையா, ஏதோ எல்லா இடத்துலையுமே ஒரு திருட்டு வழக்கு இல்லை ஒரு கொலை வழக்காக இருந்தால் காவல்துறை அடிக்கிறது, இப்போ பாத்ரூமில் இருந்து கையில் வலிக்கு விழுந்துட்டேன், இப்படி செத்து கை உடஞ்சிருச்சு, அதெல்லாம் சொல்கிறது இயல்பு தான், மாற்றுக்கருத்தில். பத்தாவதுக்கு அந்த இளைஞர், அதாவது அஜித்குமார் என்ற இளைஞரோட இறப்புக்கு வந்து காவல்துறை தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தப்பிக்க ஓட போனேன், தடுக்கி விழுந்தேன், மூச்சுத்திணறல் ஏற்பட்டு செத்ததுன்னு ஏதோ புது புது கதைகள்லாம் சொன்னதாக வந்து சொல்லப்படுது. ஆனால் இருந்தாலும் 5 காவலர்களை கஸ்டடியில், அந்த 5 பேர் மட்டுமா இல்லை இன்னும் எண்ணற்ற பேருன்னு தெரில, போயிட்டு அதாவது வெளில ஒரு டீ குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது, அந்த மாதிரி கொடூரமாக, அதாவது 3 நாட்கள் அவங்க தம்பியும் வந்து இந்த வழக்கில் வந்து சேர்த்து விட்ருக்காங்க. ஆனால் அவங்க தம்பியை இந்த மாதிரி கூப்பிட்டு கொண்டு இது பண்ணலை. அப்போ அந்த இளைஞர் மீது மட்டும் தனிப்பட்ட முறையில் காவல்துறைக்கு என்ன இங்கே காழ்ப்புணர்ச்சி, எதன் அடிப்படையில் அந்த இளைஞரை அடித்து காவல்துறை இவ்வளோ தூரம் சித்திரவதைப்படுத்துறதுக்கான காரணம் என்ன? இங்கே ஒரு கேள்வி எழும்புது. இப்போ நம்ம காவல்துறையிட்ட என்ன கேட்குறோம் அப்படின்னா, சரி நீங்கள் படித்து தானே வந்து இந்த பதவிக்கு வந்திருக்கிறீங்க, ஒரு காவல்துறை பதவிக்கு வந்து வந்திருக்கீங்க, ஒரு காவல்துறை பணியில் வந்து ஈடுபடுறீங்க, அதில் ஒரு வேலை செய்கிறீங்க, கொஞ்சமாவது அடிப்படை ஞானம். காவல்துறை 4 பக்கமும் யோசிக்கணும். அதான் காவல்துறை. ஒரு திருட்டு நடக்குதுன்னா இந்த ரூபத்தில் நடந்திருக்குமா, அந்த ரூபத்தில் நடந்துருமா, ஒரு திருட வரவனே அந்த ஒரு வழிப்பறி பண்ணுறான் அப்படின்னா அவன் எந்த ஆங்கிளில் வந்திருப்பான்னு பல விஷயத்தில் யோசிக்கணும். இந்த குடும்பம், அதாவது இந்த ப்ரொஃபஸர் குடும்பம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா முதல்ல உங்களுக்கு அடிப்படை ஞானத்தோட ஒரு கேள்வி கேட்டிருக்கணும். ஏமா 10 பவுன் நகையை கொண்டு வந்தோங்கிற, நீ என்ன இதுக்கு அவர்கிட்ட போய் பார்க் பண்ண சொன்ன? நீயே வண்டியை பார்க் பண்ணியிருக்க வேண்டியதானே, நகை இருக்குன்னு உனக்கு தெரியுமில்ல, நீ எதுக்கு போய் அவரை பார்க் பண்ண சொன்ன? முதல் கேள்வி அதை கேட்டிருக்கணும். 2வது, 10 பவுன் நகையை கொண்டு வந்தோங்கிற, நீ ஏமா கழுத்தில் போட்டு வரல? அந்த ப்ரொஃபஸராக இருக்கட்டும், அவர்கிட்டயா இருந்தாலும் சரி, நீங்கள் ஏன் சார் உங்களோட நகையை வந்து கழுத்தில் போடாமல் வண்டிகள் வச்சுருந்தீங்க? அப்படி கொண்டு வரவங்க ஏன் சார் நீங்கள் வீட்டிலே வைக்காமல் கார்களை கொண்டு வந்தீங்க? அப்போ நீங்கள் போய் சொல்கிறீங்களா சார்? இந்த கேள்வியாவது கேட்டிருக்கணுமா இல்லையா? ஏன் கேட்க தவறுனீங்க? அப்போ அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த ப்ரொஃபஸரோட குடும்பம் ஒரு அரசியல்வாதிகளோட பின்புலமாக இருக்கிறாங்கிறக்காண்டி, அவங்க மேலிடத்துலேருந்து ஒரு அழுத்தம் கொடுத்தாங்கிறக்காண்டி இந்த அப்பாவி வேலை செய்யக்கூடிய இளைஞரை அடித்து கொள்ளுவீங்களா? சரி, சட்டத்தை நீங்கள் உங்கள் கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதிகாரத்தை உங்கள் கையில் எடுத்தீங்கன்னா, அப்புறம் என்னத்துக்கு இந்த சட்டம், கோர்ட்டு இதெல்லாம் என்ன இதுக்கு? இவ்வளோ தூரம் ஒரு அதிகாரத்தை உங்களுக்கு யார் ஒருத்தனை விசாரிக்கிறது உங்களோட கடமை. ஆனால் இந்த அளவுக்கு கொடூரமான முறையில் அடித்து கொள்றதுக்கு, இதோட இந்த 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் மொத்தம் 28 லாக்அப் டெத் வந்து நடந்திருக்குது. கிழிஞ்சிரும் நல்ல ஆட்சி. இதில் வேற காவல்துறை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்காராம் முதல்வர். அதை சொல்கிறதுக்கே வெக்கமா இல்லையான்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. அதிகாரம் என்பது வந்து வலிமையில் உள்ளவனுக்கு எளிமையில் உள்ளவனுக்குமா அந்த அதிகாரம்? ஒரு செக்யூரிட்டி வேலை செய்கிறவன் எவ்வளோ கஷ்டப்படுவான் தெரியுமா? அவனோட வேலை என்ன? வரக்கூடிய வண்டியை பார்க்கிங்களாம் இந்த ஓரமாக நிப்பாட்டுங்க. ஏன்னா இடையில நிப்பாட்டினாங்கன்னா கோயில் நிர்வாகத்துலேருந்து அந்த செக்யூரிட்டியை சத்தம் போடுவாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த இளைஞர் வேலை செய்கிறான், ஆனால் உட்கார முடியாது, அவனுக்கு ஃபுல்லாக அந்த வேலையாக தான் இருக்கும். ஏன்னா வண்டி வேறு எங்கிட்ட நிப்பாட்டிடுவாங்களோ, கோயில் நிர்வாகத்தில் நம்ம திட்டுவாங்களோ, நம்மளை கோயில் வேலையிலேருந்து நீக்கிடுவாங்களோ அப்படின்னு பயந்து அந்த பிள்ளையை, அந்த ஆண் பிள்ளையை அந்த பெற்று வளர்க்குறதுக்கு அந்த தாய் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஒரு குழந்தை 10 மாதம் சுமந்து ஈன்றெடுக்கிறதுக்கு அந்த தாய் எவ்வளோ கஷ்டப்படுறான். அந்த பிள்ளையை பிறந்ததுக்கப்புறம் மூக்கு மொழியை பிடிச்சி அவனுக்கு காய்ச்சல் வந்துடக்கூடாது, சளி பிடிச்சிடக்கூடாது, எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாது, எந்த நோயும் துத்திடக்கூடாது அப்படின்னு பார்த்து வளர்த்து அந்த பையன் ஒரு பருவம் அடைஞ்சதுக்கப்புறம் பரவாயில்ல, இனிமேல் வந்து நம்ம பட்ட கஷ்டத்தையெல்லாம் நம்ம பிள்ளை வந்து சம்பாரித்து ஒரு வேலைக்கு போய் நம்மளை வந்து காப்பாற்றுவான்னு எவ்வளோ கனவுகளோட்ட அந்த பெத்த தாயும் தகப்பனும் இருந்திருப்பாங்க. காக்கி சட்டைக்குள்ளே இவ்வளோ தூரம் காட்டுமிராண்டித்தனமான ஒரு எண்ணங்கள் ஓடுது அப்படின்னா நீங்களாம் அந்த சட்டை போடுறதுக்கான தகுதியே கிடையாது. இதே காவல்துறையில் எத்தனையோ மனிதாபிமானத்தோட மனித நேயத்தோட நடந்து கொள்ளக்கூடிய காவலர்கள் இருக்காங்க. அதையும் நாங்கள் பார்க்கத்தான் செய்கிறோம். ஆனால் அப்பேற்பட்ட காவல்துறையிலையும் உங்களை போன்ற ஒரு சிலர் காட்டுமிராண்டியிலே இருக்கிறான்னு நினைக்கும் போது வருத்தமாக இருக்கிறது. அதை பார்க்கும்போது கண் கலங்குது. அவங்க குடும்பம் அழுகும்போது எவ்வளோ கனவுகளோட்டு அந்த இளைஞர் இருந்திருப்பான் யோசிச்சு பாருங்க. அவனை பெற்று 27 வயசு வரைக்கும் அவங்க பெற்றவங்க வளர்த்துருக்காங்கன்னா, ஒரு கெட்ட வழியில் போகாமல், ஒரு வழிப்பறி வழக்கில் போகாமல், ஒரு கொலை வழக்கில் போகாமல், ஒரு தீய பழக்கத்துக்கு போகாமல், ஒரு கோயிலில் ஒரு ஆன்மீக இடத்துல ஒரு இளைஞர் வந்து வேலை செய்கிறான்னா அவனோட மனநிலை இந்த அளவுக்கு இருந்திருக்கும். எவ்வளோ தூரம் வந்து அந்த வேலையை ஈடுபட்டிருப்பான். மற்றவங்க மாதிரி பொறுக்கித்தனமாக தெரியாமல் வந்து அவன் கோயிலில் வந்து அந்த வேலை செஞ்சான்.
அவன் குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு அந்த இளைஞர் எவ்வளோ போராடி இருப்பான். இன்னைக்கு காவல்துறை விசாரணைன்ற பேரில் போனதும் அடித்து கொண்டுட்டீங்க விசாரணைன்ற பேரில். அது 27ஆம் தேதியிலேருந்து டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க. 30ஆம் தேதி அந்த பையன் இறந்து போயிட்டான். காவல்துறையோட மனிதாபிமானம் இங்கே போகுதுன்னு எங்களுக்கு தெரில. நான் கேட்குற கேள்வி என்னென்னா, காவல்துறையோட இப்போ இந்த அடித்து கொண்டீங்கல்ல, உங்களோட உறவினர், உங்களோட மயனோ உங்களோட அண்ணன் தம்பியோ இல்லை உங்கள் உறவினரோ இந்த மாதிரி ஒரு வழக்கில் யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இப்படி தான் நீங்கள் விசாரிப்பீங்களா? அவங்க கொலையே பண்ணியிருந்தாலும் எவ்வளோ காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்வீங்க. அது யார் உங்கள் கையில் இருக்குங்கிறக்காண்டி கேவலமாக இல்லது. உங்களால் தான் சார் மற்ற இருக்கிற எல்லாருக்குமே அசிங்கமாகுது. உங்களை மாதிரி ஒரு சில காவலர்கள்னால, ஒரு சில அதிகாரிகள்னால நல்ல அதிகாரிகளுக்கும் கெட்ட பேர் ஆகுது, நல்ல காவலர்களுக்கும் கெட்ட பேர் ஆகுது. மனிதாபிமானம் எங்கே போகுதுன்னே தெரில. இன்றைக்கி அந்த இளைஞரோட அந்த அஜித்குமார்ன்ற இளைஞர் நாடா சமூகத்தை சார்ந்த இளைஞர் போல இருக்குது. இன்றைக்கி அந்த பையனை சாம்பலாக்கிட்டாங்க. முடிஞ்சு வச்சு எவ்வளோ கனவுகளோட்ட அந்த இளைஞர் இருந்திருப்பான், அவங்க குடும்பம் எவ்வளோ கனவுகளோட்ட இருந்திருக்கும். இன்றைக்கி அநியாயத்துக்கு ஒரு உயிரை அப்படி அவங்களுக்குள்ள வெறி இருக்குது. இந்த இதை பார்க்கும்போது ஜெய்பீம் படத்தில் மாதிரியே இருக்குது. அதில் எப்படி அவன் திருடாத ஒரு விஷயத்தை திருடணும்னு காவல்துறை அடித்து கொன்று கொடூரமாக அந்த கதாநாயகனை கொன்னுச்சோ, அதே போல தான் இன்றைக்கி திருப்பணத்தில் நடந்த நிகழ்வும் அப்படி இருக்குது. இவங்க கண்டிக்கப்படக்கூடாது, கடுமையான முறையில் தண்டிக்கப்படணும். சரிங்களா? இந்த காவல்துறைக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், இவங்களுக்கு பெயிலே கொடுக்காத அளவுக்கு இவங்களுக்கு உடனே தண்டனை பெற்றுக் கொடுக்கணும். இன்றைக்கி ஜெயராஜ் பென்னீஸோட அந்த படுகொலை எப்படி இன்றைக்கி இன்ன வரைக்கும் அந்த காவலர்கள் வெளியில் வர முடியலையா? அந்த அளவுக்கு இருக்குது. அந்த மாதிரி இவர்களுக்கும் அந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும். சட்டம் செய்தான்னு தெரியல, இல்லை இவர்கள் இது போன்ற ஆட்களை எப்படி வரப்போகிறதில்ல. அப்படி தான் அந்த இதில் சங்கரன் கோவிலில் முருகன்ற ஒரு ஓட்டுநரை அந்த காட்டு மிராண்டி மாதிரி அந்த முதிச்சு கொண்டானுங்க காவல்துறை. ஆனால் இன்றைக்கி அந்த காவலர்களை வெளிலதிடுறாங்க. அவர் மறுபடியும் ஏதோ ஒரு பெண்ணுக்கிட்ட தவறாக நடந்துக்கிறதுக்கு ஆளில்லாத வீட்டுக்குள்ளே பூந்துருக்காரு. அவரையும் மறுபடியும், அதாவது அதிகாரம் இருந்துச்சு, பணபலம் இருந்துச்சுன்னா எல்லாம் ஏதாவது ஒரு ஹோட்டல் வந்துடலாம் போல இருக்குது. ஆனால் அங்கேயும் அதே மாதிரி தான் நடந்துச்சு. முருகனோட கொலையும் அப்படி தான் நடந்துச்சு. கடைசியில் அது என்னாச்சு, அவர் நெஞ்சுவலியில் இறந்துட்டார். அவர் ஏற்கனவே பல பிரச்சனைன்னு மூழ்கிருச்சு. அது இன்னும் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. என்றைக்கு அந்த காவலர்களுக்கு தண்டனை ஆகும்னு தெரியலை. ஸோ இது அப்பப்போவே விசாரித்து குறுகிய காலகட்டங்களே சார்ஜ் ஏற்றி இவங்களுக்கெல்லாம் தண்டனை பெற்று கொடுக்கணும். அப்போ தான் நீ அடுத்து கொடூர செயலில் ஈடுபடுறதை தவிர்க்கப்படும். ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த செய்தி. இன்றைக்கி புத்தகங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம யதார்த்தமாக பார்த்துட்டு இருக்கோம், என்னடா ஜஸ்டிஸ் அஜித்குமார் அப்படின்னு வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் பார்க்கும்போது ரொம்பக்கே மனசுக்கு அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது. இது காவல்துறை இனி வரக்கூடிய காலகட்டங்களையாவது மனிதாபிமானத்தோடு நடந்துக்குங்க. சரிங்களா? அவனும் ஒரு உயிர் தான். சரிங்களா? வருத்தம் அளிக்குது காவல்துறையோட செயல்பாடுகள் என்பது. இனி வரக்கூடிய காலங்களையாவது காவல்துறை இது போன்ற கீழ்த்தரமான செயல்களை கைவிடணும். ஏன்னா உங்களை போன்ற ஒரு சில காவலர்களால் நேர்மையாக நீதியோடு மனிதாபிமானத்தோடு இருக்கக்கூடிய காவலர்களுக்கும் அவப்பெயர் உருவாது. இதை பார்க்கக்கூடியவர்களாகட்டும், இந்த சம்பவமாக இருக்கட்டும், இந்த சம்பவத்தோட இனிமேலாவது லாக்அவுட் நடக்காத அளவிற்கு காவல்துறை மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளணுன்ற கேட்டுக்கிட்டு மீண்டும் ஒருத்தர் காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.